எல்லோருக்கும் வணக்கம். வாங்க ஒரு 25,000 சம்பளத்தில் எப்படி சேமிப்பது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வெறும் 25,000 சம்பளம் வாங்குறீங்களா? அதை எப்படி சேமிப்பது, எப்படி பணம் திரட்டுவது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் ஒரு 25,000 சம்பளம் வாங்கினீங்கன்னா ஒரு நார்மலாக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சேமிப்பு. நீங்கள் ஒரு அமௌண்ட் வாங்கினீங்கன்னா அந்த காசை ஃபஸ்ட்டு சேமிப்பு பண்ணி பழங்க, அதாவது சேவிங் பண்ணி பழங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 25,000 சம்பளம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு அதை சேமிங்க. அதுக்கு பிறகு சம்பளத்தில் 20%, அதாவது நீங்கள் ஒரு 25,000 சம்பளம் வாங்கினீங்கன்னா அதில் ஒரு 5,000 ரூபாய் சேமிப்பு செய்யுங்க. ஆர்டி ஸ்கீமில் போடலாம், பேங்க்கில் போடலாம், மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபியில் போடலாம், கோல்டு வாங்க தங்க திட்டங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எமர்ஜென்சி ஃபண்டு க்ரியேட் பண்ணலாம், ஒரு டிஜிட்டல் கோல்டு இல்லை தங்க நாணயம் வாங்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 25,000 சம்பளம் வாங்கினீங்கன்னா அதில் ஒரு 20% நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதில் எந்தெந்த அந்த 5,000 வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த 5,000 ஈஸியாக அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கீமில் போடலாம், ஆர்டியில் போட்டுக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். இதெல்லாம் ஈஸி. அதுக்கடுத்து பாருங்கள், அத்தியாவசிய செலவுகள். அதாவது நீங்கள் ஒரு 25,000 வாங்கினீங்கன்னா அதில் அத்தியாவசிய செலவுகள் வந்து 50% வச்சுக்கிங்க. ரூபாய் 25,000ல் 50% முக்கியமான செலவுகளாக இருக்கணும். அதாவது 25,000 இன்ட்டு அதில் 50% எவ்வளோனா 12,500. ஃபஸ்ட்டு கேட்டுங்க, நீங்கள் 25,000ல் 5,000 ஒதுக்கிட்டீங்க. அது போக மிச்சம் இருக்கிற அதில் 50% 12,500 நீங்கள் வந்து அத்தியாவசியமான செலவுகள் செஞ்சீங்க. அதில் என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த அத்தியாவசிய செலவு என்னென்னா வீட்டு செலவு, உணவு, இபி, வாட்ரு, டிரான்ஸ்போர்ட், மொபைல் ஃபோன், இன்டர்நெட்டு. இதில் நீங்கள் மிச்சம் பண்ணணும்னா என்னென்ன ஐடியா ஃபாலோ பண்ணால், ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு ஒரு பட்டியல் தயாரிக்கணும். அதை பிறகு மொத்தமாக ஒரு கடைக்கு போனீங்கன்னா மொத்தமாக வாங்கிக்கணும். அல்ற சில்லறையாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த காசு மிச்சம் இருக்காது. சமைக்கிறத எப்படியும் வெளியிலேருந்து ஃபுட்டு அதிகமாக ஆர்டர் பண்ணால் வீட்டிலே சமைக்கணும். லைட்டு, கரண்ட்டு இதெல்லாம் வந்து சேமிக்கணும். எல்இடி பல்பு யூஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தண்ணீர் சேமிப்பு, ஓடிடி குறைத்தல், முன்னேற்பாடு தொகை, இந்த மாதிரி ஐட்டத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அத்தியாவசிய செலவுகளை கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் நல்ல ஒரு பைசாவை அதில் சேவ் பண்ணலாம். அதுக்கடுத்து பாருங்கள், முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். மிச்சம் நீங்கள் 25,000ல் நம்ம 5,000 சேவ் பண்ணிட்டோம். அந்த 12,500 நம்ம வந்து அத்தியாவசிய செலவுக்கு வச்சுட்டோம். மீதம் 7,500 இருக்குது பார்த்தீங்களா? இதில் 2,500 முதலீடு பண்ணணும். அதாவது இதில் மிச்சம் உள்ள 2,500 அந்த 7,500 2,500 முதலீடு பண்ணணும். அதெல்லாம் தெரிஞ்சுங்க. முதலீடு வேறு, சேவிங் வேறு. சரியா? முதலீடு பண்ணிங்கன்னா என்னென்ன முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். முதலீட்டில் வந்து உங்களுக்கு 2 பிரிவு இருக்குது. ஒன்று வந்து அபாயம் குறைவான முதலீடு, அபாயம் அதிகமான முதலீடு. அதாவது 2 முதலீடு. அந்த முதலீடில் லாபம், அபாயம் உங்களுக்கு குறைவாக இருந்தால் லாபமும் குறைவாக இருக்கும், அபாயம் அதிகமாக இருந்தால் லாபமும் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், பிபிஎஃப், கோல்டு ஃபண்டு, டிஜிட்டல் கோல்டு, இதெல்லாம் நீங்கள் ஒரு 2,500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸாக இருக்கும். குறைவாக இருந்தாலும் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை, நோ ரிஸ்க், எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது. எல்லாமே கவர்மெண்ட்டோட சம்மந்தப்பட்டது. இதுக்கு பாருங்கள், நீங்கள் இல்லை நான் 2,500 ஒரு எனக்கு லாபம் அதிகமாக வரனா நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அது என்னென்னா எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட். இந்த ரெண்டுமே எப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை வச்சு தான் அது செயல்படும். அதனால் இதில் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம்தான். நீங்கள் அந்த 2,500 எப்படி சேமிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த 2,500 நீங்கள் டைவர்சிஃபிகேஷன், அதாவது நீங்கள் பகிர்ந்து முதலீடு பண்ணணும். அதாவது 1,000, 1,000, 500 இப்படி முதலீடு பண்ணிங்கன்னா ஒரு முதலீடில் நீங்கள் நஷ்டம் அடைஞ்சாலும் இன்னொரு முதலீடு உங்களை காப்பாற்றிடும். பார்த்தீங்களா? 25,000ல் ஒரு 3 மெத்தடு சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு பாருங்கள், 4வது மெத்தடு பாருங்கள். மிச்சம் அந்த 2,500 மொத்தம் 25,000ல் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், 5,000 நம்ம வந்து சேவிங் பண்ணோம். ரெண்டாவது வந்து 12,500 அத்தியாவசிய செலவுக்கு வச்சுக்கிட்டோம். 2,500 முதலீடு பண்ணோம். மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா 5,000 இருக்குது. அந்த 5,000 என்ன செய்யணும், நம்ம தேவைகள், அதாவது வாண்ட்ஸ், விருப்ப தேவைகளை பண்ணலாம். அதாவது ஷாப்பிங் பண்ணுறது, கிஃப்ட் எடுக்கிறது, சிறிய அவுட்டிங் போகிறது, ஹோட்டல் இதில் சாப்பிட்றது, இந்த மாதிரி சிறிய விஷயங்களை செய்யலாம். இதில் நம்ம எப்படி ஒரு பணத்தை மிச்சம் பண்ணலாம் அப்படின்னா 72 மணி நேரம் விதியை பயன்படுத்த. அதாவது நீங்கள் ஒரு பொருளை வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு 72 மணி நேரம் டைம் கொடுங்க. அந்த டயத்தில் நீங்கள் அந்த பொருள் முக்கியமானதா முக்கியம் இல்லதா அப்படின்னு டிசைட் ஆகிரும். அவசியமோ ஆசையா, அதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்க முன்னே இது கண்டிப்பாக நமக்கு தேவையா இல்லை நம்ம ஆசைக்கு வாங்குறோமா அப்படின்னு ஒரு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு தெளிவு வரைக்கும் நீங்கள் பொருளை வாங்குறதுல வந்து மிச்சம் பண்ணலாம். பட்ஜெட் போடுங்க. எதுவுமே ஒரு பட்ஜெட்லாம் நடக்க முடியாது. பேமெண்ட் வந்த உடனே நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு அதில் உள்ளதை நீங்கள் செலவழிச்சிங்கன்னா இந்த தேவைகளுடைய அமௌண்ட் குறைஞ்சி சேவிங் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பிறகு பாருங்கள், அந்த 25,000ல் நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. டெய்லி எக்ஸ்பென்சிவ் நோட் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய தினசரி செலவுகளை நீங்கள் டெய்லி நோட் பண்ணிட்டே வரணும். சரியா? தினசரி செலவு எப்படி நோட் பண்ணுறோம் அப்படின்னா 2 விதமாக நோட் பண்ணலாம்.
ஒன்று டைரி நோட் புக்கு, இன்னொன்று ஆப்ஸு பட்ஜெட்டு நோட் புக்கு ஆப்ஸ். 2ல் நீங்கள் டெய்லி பண்ணுற செலவுகளை டைரியில் நோட்டில் ஒரு பெனில் எழுதி வச்சுட்டே வரலாம். ஆப்ஸு பட்ஜெட்டு இல்லை ஒரு பட்ஜெட் ஆப் வாங்கினீங்கன்னா அந்த ஆப்பில் நீங்கள் எழுதி நோட் பண்ணலாம். மாத கடைசியில் அந்த செலவுகளில் வந்து மாத இறுதியில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு கிடைக்கும் தெளிவாக எதில் செலவு பண்ணோம் அப்படின்னு. அது பிறகு பாருங்கள், இஎம்ஐ தவிர்ப்பது நல்லது. அதாவது நீங்கள் இஎம்ஐ மேக்ஸிமம் ஒரு 25,000 வாங்கினா நீங்கள் மேக்ஸிமம் இஎம்ஐ வச்சுக்கக்கூடாது. அப்படியே ஒரு இஎம்ஐ நீங்கள் வச்சுக்கிட்டாலும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பேசிஸில் ஏதாவது ஒரு நிலம் வாங்கியிருந்தீங்களோ இல்லை ஒரு சொத்து வாங்கிறது அதில் வர்ற இஎம்ஐ ஓகே. மேக்ஸிமம் இஎம்ஐ தவிர்ப்பது நல்லது. ரூபாய் 25 சம்பளத்தில் இஎம்ஐ தவிர்ப்பது நல்லது. மொபைல் இஎம்ஐ, ஆன்லைன் ஷாப்பிங் இஎம்ஐ, பர்சனல் லோன் இஎம்ஐ தவிர்க்கலாம். நீங்கள் 25,000 தான் பேமெண்ட் வாங்கினா இதில் டோட்டலாக இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். மொபைல் வாங்கலாம் தேவையில்ல, ஷாப்பிங் பண்ண தேவையில்ல, பர்சனல் லோன் எடுக்க தேவையில்ல. இதெல்லாம் இருந்தால் தான் நான் முன்ன சொன்ன பிளானில் நீங்கள் பண்ணலாம். இஎம்ஐ எடுக்கும் முன் செலுத்த முடியுமா என்பதை பார்க்கவும். நீங்கள் 25,000 பேமெண்ட் வாங்கினா இதை ஃபஸ்ட்டு கட்டுறீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நீங்கள் ஒரு இஎம்ஐ ஆப்ஷன் எடுக்கணும். அதுக்கு பிறகு பாருங்கள், கிரெடிட் கார்டு மேனேஜ்மெண்ட். நீங்கள் 25,000 பேமெண்ட் வாங்கிட்டு கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணவே தேவையில்ல. பண்ணிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. கிரெடிட் கார்டு வந்து என்றைக்குமே ஒரு ஃப்ரீ மணி கிடையாது. இது வந்து ஒரு கடன் தான். நீங்கள் கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்து 10-20 நாள் கழித்து கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாட்டிக்கிறீங்க. என்னையை பொறுத்தளவு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்கன்னா நானும் இப்போ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணதை அவாய்ட் பண்ணிட்டு வரேன். தவிர்ப்பது நல்லது. பில்லை வந்து கரெக்டாக கட்டணும். நீங்கள் வந்து மாதம் வாங்கினோன்னு பில்லை கட்டிடணும். இது பில்லு கட்டலைன்னா உங்களுக்கு 35% வட்டி போடுவாங்க. பட்ஜெட் உள்ளே கிரெடிட் கார்டு இருக்குது. அதாவது நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா ஒரு 25,000 இந்த சம்பளத்துக்குள்ளே உங்களோட இஎம்ஐ வர்ற மாதிரி கிரெடிட் கார்டு வச்சுக்கோங்க. பணம் எடுக்க வேண்டாம். அதாவது நீங்கள் கிரெடிட் கார்டில் தயவு செய்து பணம் எடுக்கவே கூடாது. கடைசியில் வாருங்க, உங்களுக்கு முன்னேற்பாடு சொல்கிறேன். அதாவது முன்னேற்பாடு எப்படின்னா, நீங்கள் ஒரு 25,000 பேமெண்ட் வாங்கிட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் ஒரு 25 சம்பளம் வாங்கினீங்கன்னா 5,000 சேவிங் வச்சுங்க. 2,500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். 12,500 அத்தியாவசிய செலவு பண்ணுங்கள். 5,000 தேவைகள். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒரு 25,000 வாங்கினீங்கன்னா அதில் நீங்கள் சேவ் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம். சப்போஸ் உங்களுடைய சம்பளம் இதோட அதிகமாக இருந்தாலும் இதோட கூட இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் பெர்சன்டேஜை ஷேர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இது வந்து எக்ஸாம்பிள் மட்டும்தான், சரியா? அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் குறைஞ்ச சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னு கவலைப்பட வேணாம். நீங்கள் சிறிய தொகையாக இருந்தாலும் தொடர்ந்து சேமிப்பது முக்கியம், சரியா? அதனால் யார் சேமிக்கிறோம் எவ்வளோ சேமிக்கிறோம் முக்கியம் இல்லை. 100 ரூபா இருந்தாலும் சேமித்து போலாங்க. நான் சொன்ன மெத்தடில் சேமிச்சிங்கன்னா நீங்கள் 25,000 வாங்கினா கூட ஒரு நல்ல லைஃப்பில் சேமித்து வாழலாம். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.